செய்திகள். புது வரலாறு படைத்துள்ள திமுகவை இந்தியாவை உயர்வாக பேசுகிறது. நமது வெற்றி தொடரட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கும் பயணிகள் மொபைலில் சத்தமாக பேசினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தை டெல்லியில் இருந்து ஆள பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது என தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்தார். தமிழகத்தை சீரழித்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை விரட்டி அடிப்போம் என மத்திய அமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதாக முயற்சிகளில் ஈடுபடுகிறது என திமுக பற்றி தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஏற்ற இறக்கத்துடன் சில தினங்களாக இருந்து வந்த தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்தது. விரிவான செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: பரவட்டும் என்று நான் சொன்ன தீ நாடாளுமன்றம் வரை பற்றியுள்ளது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் நண்பர்கள் யார், துரோகிகள் யார் யார் என்பதை அடையாளம் காட்டியுள்ளது. புது வரலாறு படைத்துள்ள திமுகவை இந்தியாவை உயர்வாக பேசுகிறது என பேசியுள்ளார். மேலும் நம் வெற்றிகள் தொடரும். தமிழ்நாட்டு மக்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக பார்த்த பாஜகவிற்கும் அவர்களுடைய ஏவல் அடிமைகளான அதிமுகவிற்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மறக்கவே முடியாத மாபெரும் தோல்வியை கொடுப்போம் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் போது மொபைலில் சத்தமாக பேசினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இந்த விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதோடு அவர்கள் மெட்ரோ வளாகத்தில் இருந்து வெளியேற்றப்படவும் வாய்ப்புள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பொன்னேரியில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் குரலை நசுக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறது என்றும், பாஜக டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டை ஆள பார்க்கிறது, அது ஒருபோதும் நடக்காது எனவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இந்நிலையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் வகையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஏஐ வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் பால் விலை உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, மணல் கொள்ளை, டாஸ்மாக் ஊழல் என தமிழகத்தை சீரழித்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை விரட்டி அடிப்போம் என கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். திசை திருப்பும் முதலீட்டு கழகம் பல்வேறு வழிகளில் மக்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது. பவளவிழா பாப்பா என்னதான் தில்லுமுள்ளு செய்தாலும் லிமிடேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றும் லிமிடெட் கம்பெனி திமுகவை இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வரவிடாமல் லிமிட் செய்து மக்கள் வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி. மக்களே, இந்த வேடத்தாரிகளை நம்பாமல் விழிப்புடன் இருப்போம், வெல்வோம், வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம் என்று விஜய் அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. இந்நிலையில் ஏப்ரல் 18ஆம் தேதியான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரித்து 1,14,880 ரூபாய்க்கும், கிராமுக்கு 150 ரூபாய் அதிகரித்து 14,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.